வணக்கம் பெரியவர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது சங்கடஹர சதுர்த்தியை பற்றி. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கழித்த 4வது நாள் வருது சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தியை சங்கடங்களை தீர்த்து வைக்கிறது யார்? விநாயக பெருமான். சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையாரை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். எல்லா பிள்ளையார் கோயிலையும் பிள்ளையாருக்கு அவசியம் பண்ணுவாங்க சங்கடஹர சதுர்த்தியும் போது. அதனால் எல்லா சங்கட சதுர்த்திக்குமே எல்லோரும் விரதம் இருந்து விநாயகர் போய் வழிபட்டு பண்ணால் பலன் கிடைக்கும். நம்ம கடமையை நம்ம செய்யணும். பலன் எதிர்பார்க்கக்கூடாது. கடவுள் நல்லது தான் கொடுப்பார். பட் நம்ம கடமையை செஞ்சு நம்ம ஸ்ரத்தையாக செஞ்சால் நம்ம பலன் தன்னால் கிடைக்கும். அதான் என்னால் தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது நீங்கள் எல்லோரும் ரைட் சென்ஸ் எடுத்துப்பீங்க. அதனால் நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சங்கட சதுர்த்திக்கும் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணுறேன். அதனால் இது நீங்கள் எல்லோரும் நான் சொன்னதை தயவு பண்ணி ரைட் சென்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.